கடகராசி பூசம் நட்சத்திரம். இது சனியுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு தசாபுத்தி இருப்புகள் 4 வருடம் இருக்கலாம், இல்லை 18 வருடம் இருக்கலாம், 16 வருடம் இருக்கலாம், 10 வருடம் இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பை பொறுத்து உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பூச நட்சத்திரம் அப்படின்னாக்கா முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 17 இல்லைனா 18 வயசு வரைக்கும் கூட அந்த சனி மகாதசை அப்படிங்கிறது நடக்கலாம். சென்ட்ரு பகுதியில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 8, 9, 10 வயசு வரைக்கும் அவங்களுக்கு வரலாம் அந்த தசாபுத்தி இருப்புகள். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4 வருடம் இல்லை 3 வருடம் கூட தசாபுத்தி இருப்புகள் இருக்கலாம். இப்போ அந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது இந்த 2026 சித்திரை மாதத்துலேருந்து 27 பங்குனி மாதம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனி விடுதலை ஆகி போயிட்டார். 9ஆவது இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார். கிட்டத்தட்ட வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிட்டு இப்போ குரு மட்டுமே இந்த ஆண்டில் ஜென்ம ராசிக்கு வரார். சமீப காலத்தில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் அஷ்டம சனியில் கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது 2018 ஒரு சில பேர் நல்லாவே இருந்தது, ஆனால் அந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு தான் எனக்கு ப்ராப்ளமே வந்தது. அது மாதிரியும் ஒரு சில பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? சனி நகரக்கூடிய இடம், அந்த நட்சத்திராதிபதி இப்போதைக்கு அதுதான். இருந்தாலும் இந்த தசாபுத்தி ரீதியாக வயசு ரீதியாக பார்த்தோம்னால் 18 வருடங்கள் தசாபுத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த தசைகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கிரக கோச்சார நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குன்ற பட்சத்தில் தசை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, சிறப்பாக இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், உடல்நலமும் நல்லா இருக்கும். இப்போ முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இது சனி தசை எந்த வயது காலகட்டத்தில் நடந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். புதன் தசை, இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 17 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். இப்போ சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களா, 10 வருடம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குனாக்கா 10 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 5 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். இப்படி கணக்கில் எடுத்துப்போம். இந்த புதன் தசை படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சொல் பேச்சு கேட்காமல் இருக்கிறது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும், நல்லாயிருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சிறப்பான காலகட்டம். புதன் தசையில் புதன் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நன்மை செய்யாது. உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ஒரு சில பேருக்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த புதன் தசை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்கும். இது 2018 2025 வரைக்கும். 26 இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா, புதன் கெடுக்கிற அமைப்பில் இருந்தால் கூட கஷ்டத்தை கொடுக்காது. ஒரு படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறீங்களா, அந்த வேலை நல்லாயிருக்கும். வேலை அப்படின்னாக்கா வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் படித்த படிப்புக்கேற்ற வேலை இப்போ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலைங்கிறது உங்களுக்கு சிறப்பு, அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னாக்கா ஜென்ம ராசிக்கு குரு வரார். ஒரு சில மன உளைச்சல்களை கொடுக்கறதுக்கு உண்டானது காலம்தான் இது, இல்லைன்னு சொல்லலை. தலையை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்கும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி இல்லையா. ஒரு சில பேருக்கு உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம், மருத்துவ செலவுகள் கொடுக்கலாம். உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா பரவாயில்ல. போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. இன்னொன்று, வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். ஜென்மராசிக்கு உச்சமாக குரு வந்தால் கூட 9ஆம் இடத்துல சனி ராசிக்கு, அதாவது குருடைய பார்வையும் 9ஆம் பார்வையாக சனி பகவானுக்கு இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் புதன் தசை நன்மை செய்யாதுன்னு சொல்லிட்டேன். வயசுக்கு ஏற்ற மாதிரி 22 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா புதன் என்னன்னாக்கா ஒரு வேலையை கொடுத்துட்டு அந்த வேலையில் வளர்ச்சி இல்லாமல் பார்த்துக்கும். வளர்ச்சி இல்லாமல் அப்படின்னாக்கா எப்படி பார்த்தாலும் ஒரு எதிர்ப்புகள் இருந்துன்னே இருக்கும் அந்த புதன் தசையில். எதிர்ப்புன்னாக்கா மறைமுக எதிர்ப்பு. நம்மக்கிட்ட எதுவுமே நல்லா தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுக்கு திறமை இருக்குது, வளர்றீங்க அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இது எல்லாமே தாண்டி இந்த ஆண்டில் ஜெயிக்க போகிறீங்க. வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். இது புதன் தசையில். ஒரு சில பேருக்கு புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ரீதியாக 22 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும், நான் சொல்கிறது என்னன்னாக்கா முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரம், அவங்களுக்கெல்லாம் திருமண வயசில் இருந்தீங்கன்னாக்கா திருமணம் கூடி வரும், திருமணம் கை கூட. இப்போது திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை திருமணம் ஆகிப்போச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, உடனே பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து திருமண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உடனே உடனே கொடுக்கும். பரவாயில்ல, இப்போ வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். படிப்பு அப்படிங்கிறதும் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஒன்று, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து வந்து கேது தசை. கேது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 35 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். சென்ட்ரு பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் 28 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 23 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது நடக்கும். இதில் 30 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் நடக்குது. இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும். இதில் என்ன கதைனா, இந்த கேது வீடு கொடுத்த கிரகம், அதாவது அந்த வீடு கொடுத்த கிரகம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட பலன்களை தான் அது கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் இடத்துல இப்போ ராசிக்கு 4ல் சுக்கிரனோட வீட்டில் இருக்காருன்னு வச்சிங்களேன், சுக்கிர தசை மாதிரி எங்கே இருந்தாலும் சரி எந்த வீட்டில் இருக்கோ அந்த தசையை தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வேணால் கேது தசை அப்படின்னு வேணால் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம் மேலே, அவ்வளோதான். எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட முழுமையான பலன்களை இந்த கேது பகவான் கொடுப்பார். அப்போ அந்த வீட்டதிபதியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதில் யோகம் செய்யாத வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும், சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் கஷ்டத்தை கொடுக்கும். சுக்கிரனோட வீட்டில் இருந்தால் என்னன்னாக்கா வேலை கிடைக்கும், வேலையில் வளர்ச்சி இல்லாமல் வச்சுன்னே இருக்கும், வளர்ச்சியே இருக்காது. அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர பகவானும் அதே மாதிரி தான் இருக்கும். அது அப்போ சுக்கிரதசையும் இந்த கேது தசையும் கஷ்டத்தை தான் கொடுக்குமான அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சிலருக்கு வந்து மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நல்ல பலன்கள். மறைமுக சுப தொடர்புனாக்கா நட்சத்திரம், ஏறின நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டதிபதி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, லக்ன யோகராக இந்த சுக்கிர பகவானோ இல்லை கேது பகவானோ வந்துட்டார்னாக்கா, எங்கே இருந்தாலும் சரி இந்த கேது பகவான் வீடு கொடுத்த கிரகம் லக்ன யோகராக வந்துட்டால் சிறப்பு, அருமையாக இருக்கும். உங்களுக்கு ராசிக்கு யோகராக இருந்தால் இன்னும் பெட்ரு, அது மாதிரி எடுத்துக்கலாம். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை மாற்றம், வேலையில் வந்து உயர் பதவி அது மாதிரிலாம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு வேலை, எதிர்பார்த்த தொழில் அமையும். குடும்ப விசேஷங்கள் வந்து நல்லாவே இருக்கும். குடும்ப சூழல்லாம் இவங்களுக்கு நல்லா இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரதசை. இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை அப்படிங்கிறது முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 42 வயசுலேருந்து 62 வயசு வரைக்கும் வரும். சென்ட்ரு பகுதி 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் 35 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது வரும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 30 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் வரும். இந்த சுக்கிர மகாதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. நிறைய பேருக்கு வந்து சுக்கிரதசை நடக்குது எனக்கு அப்படின்ட்டு பெருமையாக கூட சொல்லிட்டு இருக்கிறவங்கள பார்த்துருக்கேன், சந்தோஷப்படுறவங்கள பார்த்துருக்கேன். சுக்கிரதசைனாக்கா சுகபோக வாழ்க்கை கொடுக்கும், அதை கொடுக்கும், இதை கொடுக்குன்றதை விட இந்த ராசிக்கு, அதாவது சந்திரனோட வீட்டுக்கு சுக்கிரன் நன்மை செய்யாது. முழுமையான பாவி அப்படின்னு எடுத்துக்கலாம், பாவகிரகம்னு கூட எடுத்துக்கலாம். இவர் மோசமாக கெடுப்பார். எப்படி எங்கே என்ன நடக்குன்னே தெரியாது. திடீர்னு ஒரு வேலை போகும், திடீர்னு ஒரு வேலை பிரச்சனை வரும். அது மாதிரி திடீர்னு வேலை வந்து ப்ரொமோஷன் கூட கிடைக்கலாம். அது சுய ஜாதகத்தை பொறுத்து இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னதான் வேலை வாய்ப்பு கொடுத்தா கூட அதில் வந்து வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு வெளிநாட்டில் வேலை கூட இருப்பாங்க, டிஜிட்டல் சேலரியில் இருக்கலாம், எல்லாமே ஓகே. ஆனால் வளர்ச்சி இருக்காது, ஒரு ப்ரொமோஷன் இருக்காது, ஒரு மதிப்பு மரியாதை இருக்காது. இது மாதிரியே அடக்கியே வச்சுன்னு இருக்கும் அந்த சுக்கிர பகவான். நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கிறேன். இந்த சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரதசை நடக்கிறவங்க வந்து புலம்பி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப முடியல சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தசைங்கிறது அது மாதிரி தசை 20 வருடம் நின்று பலன் கொடுக்கும். அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி, தீய பலனாக இருந்தாலும் சரி. இது வந்து 12ஆம் இடத்துல வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் ராசிக்கு 12ல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த டிகிரி வச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கிறார், மிதுனத்தில் இருக்காருனாக்கா அந்த ராசியாதிபதி அந்த வீடு கொடுத்த கிரகம் கூடவே இருந்தால் இன்னும் நல்லது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் அவருக்கு 12ஆம் இடத்துல போகக்கூடாது, அவருக்கு வந்து 2ஆம் இடத்துல அவருக்கு அடுத்த டிகிரியில் இருக்கணும் இந்த சுக்கிரன். அப்போ 20 வருஷமும் சிறப்பு பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கிர பகவான். அப்படியும் ஒரு சில ஜாதக அமைப்புகள் இருக்குது. 3, 6, 10, 11 இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும் இந்த ராசிக்கு. அதாவது சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல நீசமாயிடுவார். ஒரு சில கேரக்டரேஷனாக பாதிக்காது. நீசமாயிட்டார்னா, சுக்கிரன் நீசமாயிட்டார்னாக்கா அவர் கொடுக்க வேண்டிய பலன்கள் எல்லாமே பாதிக்கும் இல்லையா. நீசமாயிட்டார்னாக்கா நிறைய மோசமாகிடும், கேரக்டரே மோசமாயிடும். ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து அந்த சுகபோக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது அதிகமாக ஆசைப்பட்டு அதில் தேவையில்லாத கெட்ட பேர்லாம் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது 3ஆம் இடத்துல இருந்தால் அதுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. இருந்தாலும் அந்த சுக்கிரதசை இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையும்.
பெரிய வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் அமையும். அது உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து, நம்ம பெரிய வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சுக்கிரதசையில் நம்ம அப்படி சொல்ல முடியாது. முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்பில் இருந்து எல்லாமே உங்களுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப உஷாராக பண்ணணும் அந்த சுக்கிரதசையில். ஏன்னா சுக்கிரன் கொடுப்பாரா கெடுப்பாரா அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகம் தான் சொல்லணும். நம்ம சாதாரணமாக சொல்லிடலாம். இப்போ கோச்சாரத்தில் வந்து ஜென்மராசிக்கு குரு வரார், யோகத்தை கொடுப்பான்னு சொல்லலாம். சனி வந்து 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கார் இப்போதைக்கு. கோச்சார நகர்வுகள் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதியில் இருக்கார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரேவதிக்கு போவார். இந்த 2 நட்சத்திரத்தில் இந்த வருஷம் ஃபுல்லாக இருப்பார். இதுலேயே வக்கரமாவார், வக்கர நிவர்த்தி ஆவார். எல்லாத்துக்குமே நம்ம சொல்லிக்கலாம் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு. உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சுக்கிரன் வந்து கொடுக்குற அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை, மிகப்பெரிய வளர்ச்சி. அப்படி இல்லைன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்ற. நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களால் முடியாது எதுவுமே கிடையாது. தன்னம்பிக்கை வச்சுங்க, தைரியம் வச்சுங்க. அதிகபட்சமாக வந்து பணிவு தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துல என்னதான் பணிஞ்சாலும் நிறைய பேர் கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க. தொழிலில் நல்லாயிருக்கும், நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கும். புதிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது இந்த சுக்கிரதசையில். அடுத்து சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, இந்த 3 தசைகளும் யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள். இந்த 3 தசையை நான் சேர்த்து சொல்லிடுறேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், இந்த 3 தசைகளும் முதல் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 62 வயசுலேருந்து 87 வயசு வரைக்கும் இந்த சூரிய சந்திர தசைகள் வரும். பூச நட்சத்திரக்காரர்கள் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு. சென்ட்ரு பகுதி 10 இல்லைனா 2ஆம் பாதம் இல்லை 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 56 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் வரும் இந்த 3 தசைகளும். 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 51 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் வரும். இது இந்த 3 தசைகளும் உங்களுக்கு சிறப்பான தசைகள். ஏன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், ராசிக்கு 5, 10 கூடிய செவ்வாய், ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன், இந்த 3 தசைகளும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள். எப்படி பார்த்தாலும் 51 வயசுக்கு மேலே தான் வருது. 50 வயசுக்கு மேலே தான் இந்த சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் 75, 80 வயசு வரைக்கும் வருதுன்னு வச்சிங்களேன். இது மெயினாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதனா இருந்துச்சுன்னா தீர்வுக்கு வரும். நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே கிளியர் ஆகும். இன்னொன்று வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்கலாம், அது எல்லாமே கிளியர் ஆகும். இடம் விற்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, விற்காமல் இருக்கும், இப்போ இடம் விற்கலாம். கடன் பிரச்சனைகள், அந்த இடம் விற்றுட்டு கடன் கொடுக்கறது, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் தசாபுத்தி ரீதியாகவே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். நன்றி.